தூத்துக்குடி விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக இன்று கன்னியாகுமரி சென்றிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அங்கு தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகின்ற அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்கள். வணக்கம். 2 நாள் அரசு மற்றும் கட்சி பணிகளுக்காக முதலமைச்சர் அவர்கள் தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் சென்றிருக்கிறார். முன்னதாக தூத்துக்குடி சென்றிருக்கும் அவரை விமான நிலையத்தில் கட்சியினர் மற்றும் பல்வேறு அரசு அதிகாரிகள் வரவேற்றார்கள். இந்நிலையில் இன்று பிற்பகல் 12:30 மணி அளவில் கன்னியாகுமரி இருக்கக்கூடிய கடற்கரை சாலை மற்றும் கன்னியாகுமரி நகராட்சியில் 1,45,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவருடைய பேரறிவு சிலை மற்றும் வெள்ளி விழா நிறைவு வளைவினை திறந்து வைக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக திருவள்ளுவர் சிலை அமைத்து வெள்ளி விழா காணும் அந்த சிலைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்தியாவுடைய அடையாள சின்னமாகவும் தமிழர்களுடைய பெருமைமிக்க அடையாளமாகவும் இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலைக்கு நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான பேர் சுற்றுலா தலமாக வந்து செல்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் விவேகானந்தர் சிலை மற்றும் வள்ளுவர் சிலைக்கு இடையே கண்ணாடி பாலம் தமிழக அரசால் அமைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணாடி பாலத்தையும் திருவள்ளுவர் சிலையும் பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பேர் நாளொன்றுக்கு வரும் நிலையில் அதனுடைய அந்த சிலை அமைத்து வெள்ளி விழா காணும் வகையில் தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் நினைவு விழாவை தற்போது முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இன்று மாலை நடைபெறும் வடக்கு கிராமம் நாகர்கோவில் நடைபெறும் இந்த விழாவில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் சார்பில் நாகர்கோவில் நகரில் சுதந்திர போராட்ட தியாகி குமரி கோமதம் என அழைக்கப்படக்கூடிய பொன்னப்ப நாடார் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள திருவுருவச் சிலையும் முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். இந்த 2 நாள் பயணமாக செல்லும் முதலமைச்சர்கள் கன்னியாகுமரியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டிருக்கிறார். அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருக்கிறார். அதற்காக தற்போது முதலமைச்சர்கள் கன்னியாகுமரி சென்ற நிலையில் அவரை கட்சியினர் மற்றும் அரசு அதிகாரிகள் பல்வேறு பேர் வரவேற்றார்கள். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் வரவேற்பதற்காக இன்று காலை முதலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் இருந்து பொதுமக்கள் வருகை இருந்த வண்ணம் முதலமைச்சரை சாலையின் இருவரும் நின்று அவரை வரவேற்றும் வாழ்த்தியும் தற்போது முழக்கமிட்டு வருகிறார்கள். முதலமைச்சரும் அன்போடு அவர்களிடம் கையெடுத்து வணங்கியும் அதே போல அவர் கொடுக்கும் பரிசு பொருட்களையும் முதலமைச்சர் பெற்று வருகிறார். மேலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் அரசு செய்த பல்வேறு சாதனைகளை பாராட்டியும் பொதுமக்கள் பல இடங்களில் இன்று பதாகைகள் ஏந்தியும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தும் வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.